டு கவிஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக புளிக்குழம்பு எப்படி வைக்கிறோன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வறுத்து அரைக்கணும். தேங்காய், வெங்காயம், ஜீரகம், மல்லி. இப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் விட்டுட்டு மல்லி, ஜீரகம், சும்மா 2 வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 4, தேங்காய் ஒரு 3 பல். இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சோன்னையும் கொஞ்சமாக ஜீரகமும் வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு தேவையான பொருள். வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு 2 பல், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்கும் போது தக்காளி ஆட் பண்ணாமல் வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்க போகிறோம். வெண்டைக்காய் அந்த வளவளுக்கு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிருக்கு. எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த வளவளப்பெல்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிளகாய்த்தூள் வந்து நல்லா வெண்டைக்காயோடு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிற புளிக்குழம்புக்கு தேவையான புளியை நம்ம வந்து ஊற்றுறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி இப்போ வந்து நம்ம ஊற்றியாச்சு. புளி வந்து ஒரு 3 கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சின்ன வெங்காயம்
ஜீரகம், மல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றுனா, இப்போ புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், சின்ன வெங்காய விழுது வந்து ஊற்றிடுறோம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் இல்லை தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் நான். இப்போ வந்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு லைட்டாக ஆயில் இதாகும் மேலே, அப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டா நம்ம புளிக்குழம்பு ரெடி. இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தான் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 3 பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி விட்டு நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸி வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.